புத்தாண்டு தினத்தை ஒட்டி தென்காசியில் பூக்களின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், வணக்கம். பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. என்னென்ன மாதிரியான பூக்கள் எந்தெந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது? அதாவது பழனியா தென்காசி மாவட்டத்தில் காய்கறிகளுக்கு அடுத்த பயிராக பல்வேறு விவசாயிகள் தற்போது பூ விவசாயத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தாங்கள் உற்பத்தி செய்த பூக்களை தங்கரங்கோவில், தென்காசி, சிவகாமிபுரம், சுரண்டை உள்ளிட்ட மலர் சந்தைகளுக்கு கொண்டு விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது பனிக்காலம் என்பதால் பூக்கள் வரத்து சற்று குறைந்தாலும் கூட அதுவும் குறிப்பாக என்பது முற்றிலுமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மல்லிகைப்பூ 7,000 ரூபாய், 5,000 ரூபாய் உள்ளிட்ட அந்த மாதிரியான விலையேற்றம் போல் இருந்தது. தற்போது 1 கிலோ மல்லிகைப்பூ இந்த 2026 புத்தாண்டை முன்னிட்டு 3,000 ரூபாய்க்கு தற்போது கொஞ்சம் கணிசமாக விலை உயர்ந்து உள்ளது. தற்போது தென்காசி மாவட்டத்தில் இந்த 2026 இந்த வெள்ளப்பரப்பை ஆங்கில வெள்ளப்பரப்பை கொண்டாடுவதற்காக மக்களுக்கு அதிகமான அளவில் பூக்கள் தேவைப்படுவதால், பூக்களின் தேவையும் அதிகமாக இருப்பதால் பூச்சந்தைகளுக்கு பொதுமக்கள் ஆர்வமுடன் பூக்களை வாங்கி செல்கின்றனர். இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பூக்கள் என்னவென்றால் மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, ரோஜாப்பூ, சம்மங்கி, கேந்திப்பூ, செவ்வந்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை உற்பத்தி செய்து இந்த சந்தைகளுக்கு விற்பனை கொண்டு வருவார்கள். தற்போது பூக்கள் கணிசமாக விலை உயர்ந்தது கூடாலும் தற்போது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தற்போது மல்லிகைப்பூ வரத்து என்பது முற்றிலுமாக குறைந்து வருவதால் விலை என்பது தொடர்ந்து நீடித்து விலை உயர்ந்து வருகிறது. இதனால் மல்லிகைப்பூக்கு பதிலாக அனைத்து தரப்பட்ட மக்கள் பிச்சிப்பூவை நாடி செல்கின்றனர். பிச்சிப்பூவை தற்போது நல்ல விளைச்சல் இருந்து சந்தைகளுக்கு அதிக அளவு வருவதால் பிச்சிப்பூவை நாடுகின்றனர். தற்போது மல்லிகைப்பூ ஒரு கிலோ 3,000 ரூபாய்க்கும், அதேபோல் பிச்சிப்பூ 1,200 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கேந்திப்பூ அதேபோல் 40 ரூபாய்க்கும், ரோஸ் பூ 100 எண்ணம் கொண்ட ரோஸ் பூ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் பூ 2,000 ரூபாய்க்கும், அரளிப்பூ 320 ரூபாய்க்கும் உள்ளிட்ட இந்த பூக்களின் விலை என்பது தற்போது உயர்ந்து காணப்படுகிறது. ஏற்கனவே 2026 வரவிருக்கும் விதமாக அதாவது கோயில்களுக்கும் மற்றும் வீடுகளில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பூஜை செய்வதற்கும் பூக்கள் அதிகமாக தேவைப்படும் மட்டுமல்லாமல் சபரிமலை மகரவிளக்கு பூஜை என்பதாலும் அதிகமானவருக்கு இந்த பூஜைக்கு செல்லக்கூடிய நேரங்களில் பூக்கள் அதிகமாக தேவைப்படுவதால் இந்த பூக்கள் தற்போது விலை என்பது உயர்ந்து காணப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பனிமூட்டம் குறைய பூக்களின் விலை என்பதும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மல்லிகைப்பூ எந்த அளவுக்கு வரத்து இருக்கோ அது போலதான் மற்ற பூக்களும் விலை குறைந்து காணப்படும். இல்லை என்றால் இன்னும் விலை என்பது பொங்கல் பண்டிகை இருக்கக்கூடிய நாட்களில் இன்னும் பூக்களின் தேவை அதிகமாக இருப்பதால் பூக்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான பூக்கள் வாங்குவதற்கும் பஜார் பகுதியில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜன்.